Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. உங்களை எல்லோரையும் வரவேற்கிறதுல கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் ஒய்ஏசிடி கோபாலபுரம் சார்பிலும் இந்த கிருஷ்ண சராஸ் இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகாபெரிவாரோட பாதுகை கோயில். பாதுகை வச்சு எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் இருக்கிற பாதுகை கோயில் பண்ண ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் இன்றைக்கி பிரதோஷ மகிமை பிரதோஷ வேலையில் அற்புதமாக ஒரு திருச்சமக்கம் சொல்ல வந்திருக்கும் கோபாலபுரம் குழந்தைகள் எல்லோருக்கும் உங்களுடைய கரகோஷத்துடன் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கின்றோம். அற்புதமான இந்த வேலையில் நம்ம கலைமாமணி திரு வீரமணி ராஜு அவர்கள் உங்கள் கரகோஷத்துடன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி வந்து பிரதோஷ மகிமை நான் எல்லாருமே வீரமணி ராஜுன்னு எல்லா இடத்துலையும் சொன்னோன்னே இன்றைக்கி சார் கச்சேரி பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு மாற்றமாக பேச போகிறார். அவர் நிறைய பேசுவார். இருந்தாலும் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து பிரதோஷ மகிமையை பற்றி ஒரு 20 நிமிஷம் பேசணுன்னு ஒரு ½ கேட்டிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதோட பர்டிகுலராக என்ன, ஏன் பிரதோஷம் பண்ணுறா, என்ன இந்த வேலையில் தான் ஏன் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேச போகிறா. அவர்களையும் கிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான ஆலயம் இந்த மகாபெரிவா மகாபிரிவா விக்கிரகம் பார்த்தோன்னா இந்த கான்செப்ட் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் வீட்டில் டெய்லி அதுக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி அங்கேன்னு இன்றைக்கி ஊர்கோலமாகவே கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் பாதுக்கையும் 3 பாதுக்கையும் அவள் வீட்டில் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களை எல்லாம் கூட்டின்னு போகிறேன். மகாபிரிவா, ஜெயேந்தர் சரஸ்வதி, அப்புறம் விஜயேந்தர் சரஸ்வதி, பாலபிரிவா எல்லாருடைய பாதுக்கையை வச்சு டெய்லியே அதுக்கு அபிஷேகம் அனுஷ்டானம் எல்லாமே பண்ணிட்டு வரா. இந்த திவ்ய தினங்கள் அப்படின்றபோது 2 பிரதோஷம், 2 சஷ்டி, 2 ஏகாதசி, ஒரு பௌர்ணமி, 2 சதுர்த்தி, 9 விரத நாட்கள் × 8 12 × 8 108 108 திவ்ய தினங்களில் நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ட்டு அற்புதமான கான்செப்டில் முரளி மகாதேவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவரோட பிரெயின் சைல்டு தான். உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயின் நேம் வந்து இந்த ராமகிருஷ்ணா மடம் ஹோம் ஸ்டூடெண்ட்ஸு செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டுங்க. ராமகிருஷ்ணா மடம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்லேயும் ரிக்வஸ்ட் பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைகள்லாம் வந்திருக்கா. அவளையும் வருக வருக என்று வரவேற்று சுவாமிஜி அவளுக்கும் சரி. ஏன்னா அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து குழந்தைகள் வந்திருக்கா. வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வந்து யங்ஸ்டர்ஸை நாங்கள் டைரெக்டாக ரீச் பண்ணணும் அப்படின்றது கான்செப்ட். இங்கே வயசானவா எல்லாருமே வரோம், எல்லோரும் கேட்டிருக்கோம் நாங்கள் எல்லாமே. இருந்தாலும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா நிகழ்ச்சியிலுமே முரளி சார் சொல்கிற ஒரு 40-50 குழந்தைகளை கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூல் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். கம்பல்சரியாக அவளை இங்கே வர வச்சு இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நடக்கிறது கேளுங்கோ சொல்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கும் மாணவர்கள் எல்லோரையும் நாங்கள் வரவேற்று சௌந்தர்யா அசோக் இறைவணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகாதேவாய
நன்றி சௌந்தர்யலட்சுமி. இப்போது கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் பணியுடன் பிரகோஷ மகிமை பற்றி பேசுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரிய பாக்கியம் இந்த தொடர் நிகழ்ச்சி. இந்த நாள்தோறும் நல்லது செய்வோம். இன்றைக்கி நம்ம நல்லது நினைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி உலகத்தில் அந்த விஷயத்தில் நாள்தோறும் நல்லது செய்வோம்னு ஒரு முடிவெடுத்து இந்த வருஷத்தில் 365 நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்றைக்கு இந்த மகா பிரதோஷத்தன்று, பிரதோஷத்தில் பல வகை இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி. இந்த மகா பிரதோஷ நாளன்று இந்த பிரதோஷ தொடர் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கும் எங்களுடைய அன்பிற்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் எங்கள் அன்பிற்குரிய முரளி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி எங்கள் ஒய்எஸ்சிடி, எங்கே இருந்தாலும் இந்த டிவைன் சர்வீஸ் அதுக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை உண்டு. அதற்கான ஒரு தகுதியை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருப்பது நமக்கு மிகவும் சந்தோஷம். அந்த ஒய்எஸ்சிடி கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்து, இத்தனை பேர் வருகை தந்திருக்கும் வேத வித்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பெரிய பாக்கியம். அதுவும் இந்த தொடர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற இடம் மகா பெரிவாளுடைய இடம். நான் ஒரு வாட்டி, நான் இப்போ பிரதோஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோடு போவோம். ஒரு வாட்டி பிரதோஷத்தன்னைக்கு எனக்கு திருவண்ணாமலையில் கச்சேரி, திருவண்ணாமலையில் நிகழ்ச்சி. இது என்னோட பெருமையை சொல்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. இது மகா பெரியவருடைய சக்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவருக்கு நம்ம பிஆர்ஓ கிடையாது, ஆனால் அவருடைய சக்தியை, அவருடைய லீலைகளை, அவருடைய அற்புதங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு பிரதோஷத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் கச்சேரி. திருவண்ணாமலை அப்போ திருவண்ணாமலை போகிறது எப்படின்னா, இன்றைக்கி மாதிரி 4 ரூட்டில் திருவண்ணாமலை போக முடியாது. அப்போ வேலூர் வழியாக தான் ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்கும். இன்றைக்கி திண்டிவனம் போய் நம்ம திரும்பி அழகாக ஜம்முன்னு 4 ரோட்டில் போகிறோம். அன்றைக்கி அது போக முடியாது. அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், திருவண்ணாமலைக்கு காஞ்சிபுரம் வேலூர் வழியாக தான் திருவண்ணாமலை போக முடியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கிளம்பியாச்சு. போகிற வழியில் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு நாங்கள் கிளம்பி காஞ்சிபுரம் போயின்னு இருக்கோம். அது காஞ்சிபுரம் வழியாக தான் போயாகணும். போய் கோயில் உள்ளே போகிறோம், மடத்து உள்ளே போகிறோம். மடத்தில் யாருமே இல்லை. என்னடா அது பிரதோஷ அன்னைக்கு யாருமே இல்லையா மடத்தில் அப்படின்னும் போது, அந்த மடத்தில் வேலை செஞ்சிருந்தவர் சொன்னார், பெரியவா இங்கே இல்லை, பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கா, நீங்கள் அங்கே வேணால் போயிட்டு போகலாம் அப்படின்னா. சரி, எனக்கு 2 மனசு. திருவண்ணாமலை கச்சேரிக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பெரியவாளை பார்க்கலாமா வேண்டாமா. சரி வந்தாச்சு. அதுவும் எங்கள் ஆர்கெஸ்ட்ராலாம் சொன்னாங்க, இல்லைங்க இவ்வளோ தூரம் வந்தோம், இங்கே தானே இருக்குது தேனம்பாக்கம், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, தேனம்பாக்கத்துக்கு நாங்கள் அப்போ இந்த மெட்டடர் வேன் தான், அப்போ எனக்கு காரெலாம் கிடையாது. இந்த மெட்டடர் வேனில் எல்லாருமே இருக்கும். ஆர்கெஸ்ட்ரா ஒரு 7 பேர் 9 பேர் அந்த வேனில் போகிறோம். தேனம்பாக்கம் பெரியவா தங்கியிருக்கிற இடத்துக்கு முன்னாடி அந்த வேன் போக முடியாது, அது சின்ன ஒரு குறுகலாக இருக்கும். நாங்கள் அந்த மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்துகிறோம். அரசுவை அரசு நடராஜன் மாமான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரியவாளோட ஆஸ்தான சமையல் எல்லாம் பண்ணுறது அவர் தான். அவர் கடன்னு ஓடி வந்தார். ஓடி வந்து என்ன சொன்னார், டேய் நீ எங்கடா இங்கே வந்தேன்னு கேட்டார். என்ன மாமா என்னமோ வராத இடத்துக்கு வந்த மாதிரி கேட்குறேன், நான் நல்ல இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இல்லைடா, பெரியவா சொன்னால் ஐயப்பன் பாட்டு பாடுறவன் கொஞ்ச நேரத்தில் வருவான், அவனுக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு வைடான்னு சொன்னாராம். ஆடி போயிட்டான், அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. எனக்கு திருவண்ணாமலை கச்சேரி யாருக்கு தெரியும், இப்போவாது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது. அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது என்ன சொன்னால், அவன் வரான்டா, அவனுக்கு காஃபி போட்டு வைடா, அவனுக்கு காஃபி பிடிக்கும். அப்படியே கண்ணு கலங்கிடுது. நான் உடனே சரி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு பெரியவாள் அப்போது அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இது மாதிரி வீரமணி அவன் வந்திருக்கா அப்படின்னு. அவனை பாட சொல்லுன்னார். சரி, காமாட்சி பாட்டு பாடினேன், ஒரு ஒரு காமாட்சி கீர்த்தனம் பாடினேன், மங்களரூபிணி பாடினேன். அடுத்தது பெரியவாள்கிட்டேருந்து இன்னொரு குரல் வருது. என்ன வருது,
ஏய் இவன் எல்லாரும் பாடணும், உங்கள் குடும்ப பாட்டு பாடுன்னு சொன்னார். எனக்கு புரியல, குடும்ப பாட்டு பெரியவா பாடு என்ன பாட்டு அப்படின்னு. உடனே அரசுவே மாமா சொல்கிறாரு, ஐயப்பன் பாட்டை சொல்கிறாரு அப்படின்னார். இருமுடிதாங்கி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி. அங்கேருந்து 200 பேர் பாடுறா சுவாமி ஐயப்பா. கேட்டுட்டு இங்கே தான் கிளைமாக்ஸு. அவர் கிளம்பும்போது என்ன சொன்னார், ஏய் அவளுக்கு பொங்கல் கொடுத்து அனுப்புனார். சரி, அடுத்த வார்த்தை சொல்கிறார், அவன் அண்ணாமலைக்கு பாட போகிறான் சார். நான் அண்ணாமலை கச்சேரி போகிறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவர் மிகப்பெரிய ஞானி, ஆதி சங்கரோட அவதாரம் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, அவன் அண்ணாமலைக்கு பாடுறதுக்கு போகிறான், வயிறு ரொப்பி அனுப்புனார். சொன்னால் நம்பவே மாட்டீங்க சார், எனக்கு அண்ணாமலையில் இன்றைக்கி சாப்பாடே கிடைக்கல, அன்றைக்கி சாயங்காலம் சாப்பிட்ட பொங்கல் தான். நான் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், அவன்கிட்ட கையில் ஒரு 10 பொட்டலத்தை கொடுத்து அனுப்புனார். 10 பொட்டலத்தை கொடுத்து ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபியை போட்டு கொடுத்து அனுப்பிடான்னார். இதை நான் எதிர்பார்க்கல. நான் அப்போ மாமாட்ட சொன்னேன், மாமா நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, இனிமேல் இந்த 10 பொட்டலம் வேஸ்ட்டு, இதை கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, வீணாக தூக்கி போடுறதுக்கு யாருக்காவது உதவும் மாமா, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு. அதுக்கு அந்த மாமா சொன்னால், டேய் பெரியவா சொல்லியாச்சு, நீ தான் எடுத்துன்னு போகணும், நீயா தூக்க போகிற, வேண்டான்னு தூக்க போகிறது, எடுத்துன்னு போடா அப்படின்னார். நான் என்னடா பிரதோஷ மகிமை சொல்லிவிட்டு பெரியவாளை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்க வேண்டாம், இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா பிரதோஷத்துலேருந்து தான் இது ஆரம்பிச்சது. உடனே என்ன பண்ணேன், சரி வண்டியில் ஏற்றுக்கோ மாமா அப்படின்னு சொல்லி, வேண்டாம் விருப்பா அந்த 10 பொட்டத்தை ஏற்றுறோம். இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபி தரார், காஃபியும் ஏற்றியாச்சு. ஏற்றி வண்டி கிளம்பியாச்சு. வண்டி கிளம்பி போயின்னு இருக்கு. அங்கே ஒரு 4 ரோடு பிரியும். செங்கல்பட்டுலேருந்து வர ரோடு, திருவண்ணாமலையிலேருந்து வர ரோடு, இங்கேருந்து வேலூர்லேருந்து போகிற ரோடு, திருவண்ணாமலைக்கு போகிற ஜங்ஷன். அங்கே வந்து ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று இப்படி வந்துட்டுருக்கு. நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அம்பாசிடர் கார் இப்படி வந்துட்டுருக்கு, திருவண்ணாமலைக்கு ரைட்டில் இங்கே திரும்பணும். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து திருவண்ணாமலைக்கு போகணும். இங்கேருந்து ஒரு லாரிக்காரன் வரான். வந்த லாரிக்காரன் என்ன பண்ணால், அந்த அம்பாசிடர் காரை ஒரு தேய்க்கிறான், டமால் அடிக்கிறான். நாங்கள் இப்படி வேனில் வந்துட்டு இருக்கோம். ஏய் அவன் போகிற எப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், லாரிக்காரன் போயிட்டான். இந்த கார் இப்படி அடித்து அந்த லாரி தேய்ச்சதுனால அப்படி வந்து ஓரமாக நின்று டிரைவர் பிரேக் போட்டு நிறுத்துறான். என்ன சார் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் பெரியவாளுக்கும் நீங்கள் திருவண்ணாமலை போகிறதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம். கார் அப்படி திரும்பி அப்படி ஓரமாக போய் நின்றுது. உள்ளேருந்து எல்லாம் இறங்குறான், எல்லாம் எபவ் 60. அம்மா அப்பா ஐயோ அப்படின்னு இறங்குறான் எல்லாரும். இறங்கினவா என்ன பண்ணால், நாங்கள் உடனே நேராக போய் டிரைவர்கிட்ட சொல்லிடே அவளுக்கு எதோ ஆச்சா பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வண்டியிலேருந்து எல்லோரும் நாங்கள் இறங்குறோம். அந்த கார்லேருந்து இறங்கினவா எல்லாரும் அம்மாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லை, நான் கேட்டேன் ஏதோ சாப்பிட்டேடான்னு கேட்டேன். இல்லைப்பா நாங்கள் எதுவுமே சாப்பிடல, இன்னுமே தான் சாப்பிட்ணுன்னா. பசிக்கிறது எல்லாருக்கும். நாங்கள் பக்கத்தில் ஹோட்டல் தேடி வந்தோம். அப்போல்லாம் ஹோட்டல் இது மாதிரி கிடையாது. ஹோட்டல் ஒன்றுமே இல்லைன்னா இருங்கோன்னு எட்ரா வண்டியில் இருந்த அந்த பொட்டலத்தை. அப்போது பெரியவா கொடுத்த பொங்கல் பொட்டலம் எனக்கு இல்லை, அது யாருக்கோ போய் சேர வேண்டியது, அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எட்ரா பொட்டலத்தை சொன்னால் நம்ப மாட்டேன் சார். வண்டியில் 9 பேர் இருக்கான், இவர் கொடுத்த பொட்டலம் 10. அந்த 9 பேர் சாப்பிட்டு அந்த இன்னொரு பொட்டலத்தையும் எனக்கு கொடுக்கல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு மாமா சொன்னார் சார். அப்படியே ஆடி போயிட்டேன் சார். இது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிற ஞானியால் மட்டும்தான் சார் தெரிய முடியும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆக்சிடென்ட் ஆக போகிறதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 10 பொட்டலத்தை போட்டு அமுச்சிட்டு, இதுதான் கிளைமாக்ஸ் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு பருக்க கூட அந்த பொங்கலில் மீறலை. 9 பேர் 10 பொட்டலத்தை சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு மாமா சொல்கிறார், இதுக்கு ஒரு காஃபி இருந்தால் பிரமாதமாக இருக்கும்னார். அந்த ஆக்சிடென்ட் ஆன நிலைமையிலையும் ஒரு காஃபி இருந்தால் நல்லா இருக்குமேன்னாரு. என் டிரைவரை கூப்பிட்டு பாலா ஏன்னா அந்த ஃப்ளாஸ்க்கு நம்பவே மாட்டேன் சார். இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்க்கு, அந்த ஃப்ளாஸ்கில் நான் அந்த மாமா, அந்த அரசை மாமா எல்லாமே ப்ரிப்பேர்டு. அவர் அந்த குட்டி கப்போடு சேர்த்து கொடுத்தாரு. எல்லா கப்புலையும் கொடுத்தா கரெக்டாக 10 காஃபி சார். அந்த காஃபி ஒரு சொட்டு மீறல சார். அப்படின்னா பெரியவா கொடுத்த அந்த பொங்கலும் காஃபியும் எங்களுக்கு இல்லை. அவருக்கு தெரியாதா இவன் ஃபுல்லாக சாப்பிட்டா இனிமேல் கச்சேரி போய் பாட வேண்டியதான், போடா இது வந்து உனக்கு இல்லை, அது அவளுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த பிரதோஷத்தன்னைக்கு இந்த சன்னிதானத்தில்
இந்த பிரதோஷ தொடர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிரதோஷத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். இது பெரியவா தெய்வத்தின் குரல்ல ஓம் நம சிவாய மந்திரத்தை பற்றி சொன்னது. அதை நாங்கள் பாட்டா பண்ணோம். ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். மனம் அடங்க ஈசன் சொன்ன மந்திரம். மனம் அடங்க. பிரதோஷம்னாலே இந்த சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அவன் இந்த பழமொழியை நம்ம யாருக்கு சொல்லுவோம்னா பைத்தியக்காரனுக்கு சொல்லுவோம். அவன் கிடக்கிறான், அவன் சித்தம் போக்கு சிவன் போக்கு நாலஞ்சுட்டு இருக்கான். அது இல்லை, மகா பெரியவர் சொன்னது. பிரதோஷம் அப்படின்னா சித்தன் போக்கு சிவன் போக்கு. நம்முடைய சித்தம் சிவனை நினைத்தால் நம்முடைய போக்கை சிவன் பார்த்து கொள்வார். நாம் சிவமாக மாறுவோம்ன்றாரு. அப்போ சிவம் மனத்துள் அடங்குவது தான் இந்த பிரதோஷம். இது நிறைய பேர் நம்ம பண்ற தப்பு. பிரதோஷத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடல் ஆலகால விஷயம் வந்தபோது பரமேஸ்வரன் சுந்தரர் அமிச்சு, சுந்தரருக்கு அதனால தான் ஆலால சுந்தரர்னே பேர். அந்த ஆலகால விஷயத்தை ஒரு துளியாக எடுத்துன்னு வந்தார் அவர். அதை சிவன் சாப்பிட்டது, பார்வதி கழுத்தை பிடிச்சது, நீலகண்டமானது, இது எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மனம் அடங்க ஈசன் சொன்ன மந்திரம் மரணம் என்னும் நோய் அகற்றும் மந்திரம். மண்ணில் பிறவாத நிலை அருளும் மந்திரம். மகாபெரிவா சொன்னது. ஜனனம் மரணம் உண்டு, ஆதிசங்கரே சொல்லியாச்சு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஆதிசங்கரே சொல்லியாச்சு. அந்த ஆதிசங்கருடைய அவதாரமான மகாபெரிவா என்ன சொன்னா, மரணம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா மரணம் என்னும் நோய் அகற்றும் மந்திரம். ஒருத்தர் சந்தேகம் எழுந்து கேட்டாரு, மரணம் என்னும் நோய் அகற்றும் மந்திரம்னா மரணம் நீங்க நோய்னு சொல்றேன், அப்ப மரணம் டாக்டர்கிட்ட போறோம் மரணம் வராதான்னு கேட்டார். மகாபெரிவா திருப்பி சொன்னான், மண்ணில் பிறவாத நிலை அருளும் மந்திரம். நீ ஓம் நம சிவாயா சொன்னா உனக்கு மறுபிறவி கிடையாதுன்னார். இன்னைக்கும் தேப்பெருமாநல்லூர்ல அந்த சிவன் கோவில்ல அங்க வந்தா மறுஜென்மம் கிடையாதுன்னு சொல்றான். பல கோவில் இருக்கு அது மாதிரி. இப்போ மகாபெரிவா சொன்னது 7 ஜென்மங்களை கட்டி ஆளும் மந்திரம், பரம்பொருளை சூக்ஷ்மமாய் காட்டும் மந்திரம், பஞ்சபூத தத்துவத்தில் நிறைந்த மந்திரம், இந்த உலகையாள 5 எழுத்தில் வந்த மந்திரம், இந்த உலகையாள 5 எழுத்தில் வந்த மந்திரம். ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் நமக்கு முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். பேச்சில்லாத பேர்க்கு அது மௌன மந்திரம். எதுக்காக இது சொல்றாரு? பேசாம இருந்தா விசேஷம்ன்றார் மகாபெரிவா. ஏன்னா பேசினா அனாவசியமா பேசுவோம். நம்ம இப்போ பேசுறது எப்படி பேசுறோம்னா 4 பேரை குறை சொல்லி தான் பேசுறோம். இது பாபாலேருந்து ரமணர்லேருந்து அத்தனை பேர் சொன்னான், மௌனம் தான் சிறந்த மருந்துன்னு. பேச்சில்லாத பேருக்கு இது மௌன மந்திரம், மூச்சை ஏற்றி சொல்ல சொல்ல வெற்றி நிச்சயம், நாடி நரம்பில் உட்புகுந்து ஓடும் மந்திரம். அடுத்ததான் பெரியவா வைக்கிறா கிளைமாக்ஸ், குண்டலினி சக்தியினை எழுப்பும் மந்திரம். நீ குண்டலினி யோகம் அப்படின்னா நம்ம யாருக்கும் புரியாது. 6 சக்கரம் இருக்கு, 7 சக்கரம் இருக்கு, 9 சக்கரம், என்னமோ சக்கரம்னா சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியல சார், ஒன்றுமே தெரிய வேணாம். சேஷாத்ரி சுவாமிகள் ரொம்ப அழகாக சொன்னார். தியானம்னா என்னன்னு கேட்டான் அவர்கிட்ட. திருப்பி சேஷாத்ரி சுவாமிகள் பதில் கொடுத்தாரு, எனக்கே புரியலடா அது. எவ்வளோ பெரிய விஷயம். சேஷாத்ரி சுவாமிகள் பெரிய மகான், காமாட்சியோட அவதாரம். மகாபெரிவா சொல்லுவா, திருவண்ணாமலைக்கு வரும்போது மகாபெரிவா வண்டியில் ஏறிடுவாளாம். அது வரைக்கும் நடந்து வந்த பெரியவா திருவண்ணாமலை எல்லாம் வந்தா கூப்பிட்ற ரிக்ஷாவை அதில் ஏறிடுவாளாம். அதில் பாலுமாமா இருந்தா பெரியவாளோட, உங்க எல்லாருக்கும் தெரியும். பாலுமாமா சொல்லியே நான் கேட்டிருக்கேன். பாலுமாமா என்ன கேட்டாலாம் மகாபெரிவாள்கிட்ட, அவர் கொஞ்சம் தைரியமாக பேசுவார். பெரியவா ஒரே ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம் உனக்கு? இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் நடந்து போகிறேள், இந்த திருவண்ணாமலை வந்தால் மட்டும் எதுக்கு ரிக்ஷாவில் ஏறுறேள்? மகாபெரிவா சொன்னாலாம், அங்கே காமாட்சி இருக்காடா,
அவன் இருக்கிற இடத்துல என் கால் படக்கூடாதுறான்னாராம். யார? சேஷாத்திரி சுவாமிகளை சொல்லிட்டு அடுத்து சொன்னாராம், அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை. இது மற்றவாளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, என்னோட ஞான கண்ணுக்கு தெரியுதுனாராம். என்னடா பண்ணுறது, கால் வைக்க முடியாதுன்னாராம். அது மாதிரியான ஒரு சன்னிதானம், அது மாதிரியான ஒரு பிரதோஷம். இந்த பிரதோஷ மகிமை மகாபெரிவா சொன்னதையே நான் சொல்கிறேன். மகாபெரிவா ஒரு விஷயம் சொல்கிறான் பிரதோஷத்தை பற்றி. பிரதோஷ கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரதோஷத்தை பற்றி மகாபெரிவா சொன்னது, அதுவும் இன்னைக்கு அகோபிலத்திலேருந்து வந்திருக்கா அப்படின்னா அதை விட சந்தோஷம். சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் ஒரு விஷயத்தை உங்களை பற்றி சொன்னார். நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிரதோஷம் சிவனுக்கு விசேஷம். ஆமாம், சிவனுக்கு விசேஷம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு அந்த கடலை கடைஞ்சி அமிர்தம் அந்த அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் துவாதசி ஏகாதசி அன்னைக்கு சிவன் அந்த விஷத்தை சாப்பிட்டு துவாதசி முழுக்க பார்வதியோட மடியில் படுத்துருந்தாராம். என்னடா அது இப்படி ஆயிடுத்து அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டிருந்த போது திரையோதசி அன்னைக்கு ஏய் ஐ ஆம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிட்டு தேவர்கள் முன்னாடி நந்தியோட கொம்பில் நடனம் ஆடின கதை நமக்கு தெரியும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ஆலகால விஷயத்தை சிவன் பிரதோஷ காலத்தில் உண்டான் என்பதுதான் இதில் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் சாந்தானந்த சுவாமிகள் சொன்னது என்ன தெரியுமா? சாந்தானந்த சுவாமிகள் ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னார். ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். சாந்தானந்த சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்கந்தாசிரமம் இன்றைக்கும் தாம்பரத்தில் இருக்குது. ஒரு அற்புதமான சுவாமிகள், பிராக்டிக்கலான சுவாமிகள். எனக்கும் அவருக்கும் இது பழக்கம் உண்டுன்னு சொல்லக்கூடாது. எனக்கும் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் பழக்கம் உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கும் சாந்தானந்த சுவாமிகளுக்கும் பழக்கம் உண்டுன்னு சொல்லலாமா? அவள்லாம் மிகப்பெரிய மகான். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பாக்கியம்தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம். அதுதான் சத்தியம். அவர் இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அடையாறில் இருக்கணும், அங்கே அவர் பிரசங்கத்துக்கு வரார். அன்றைக்கி என்னோட கச்சேரி முடிச்சுட்டு இருறா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எல்லாத்தையும் சொல்லுன்னார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற விஷயத்தை போய் நான் இல்லைடா நீ சொல்லு, இரு உக்காருன்னார். பிரதோஷம் எல்லாருக்கும் சிவன். இப்போ பிரதோஷத்தை ஒரு வித்தியாசமான பார்வையில் வித்தியாசமான கோணத்திலே நாம் பார்ப்போம். பிரதோஷம் சிவனுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தீவிரமான வைஷ்ணவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா பிரதோஷம் நரசிம்மருக்குன்னுவான். பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கும் பாரம்பரியமான நரசிம்மன் கோவிலில் நீங்கள் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா தெரியும், அந்த 4:30லேருந்து 6 நரசிம்மருக்கு ஊர்வலம் நடக்கும் இன்றைக்கும். அதே மாதிரி பரிக்கல்ல நடக்கும், அது மாதிரி சிங்கப்பெருமாள் கோயிலில் நடக்கும். இந்த சிங்கிரின்னு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது, அங்கே நடக்கும். இதுக்கெல்லாம் நான் பாடியிருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன். நான் பாடின அங்கெல்லாம் நான் பாடியிருக்கேன்னு பெருமைக்கு இல்லை, இது அங்கே பாடுற பாக்கியம் அடியானுக்கு கிடச்சிது இந்த பிரதோஷ டயத்தில். அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன், இது என்ன? இப்போ சுவாமிகள் சொன்னார், நிறைய பேர் சொல்கிறா நரசிம்மருக்கு பிரதோஷம்ன்றாலே அன்னைக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை அன்னைக்கு அவர் பேசுகிறார். இதுக்கு ஒரு கதை இருக்குடா தெரியுமோ அப்படின்னார். என்ன கதை? ரொம்ப எளிமையான கதை, ஆனால் அற்புதமான கதை. கதையல்ல, நிஜம். அப்போ என்ன சொன்னார், இந்த கருடனும் நந்தியை 2 பேர் மீட் பண்ணுறாங்க. 2 பேர் டிரைவர்ஸ், 2 பேருக்கு 2 பேர் டிரைவர்ஸ். 2 டிரைவரும் மீட் பண்ணால் என்ன, யூஸ்வலாக நம்ம டிரைவர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவாங்கல்ல, டேய் இன்றைக்கி எங்கடா அவங்க முதலாளி வந்தார், எங்கள் முதலாளி இங்கே போகிறாரா, எங்கள் முதலாளி இங்கே வந்தாரா அப்படின்னு பேசிப்பாங்கல்ல. அது மாதிரி இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. டேய் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் கருடா. என்னடா சந்தேகம்? டேய் இந்த பிரதோஷ டைம் இருக்குல்ல, இந்த 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும் சிவன் என்ன சொல்கிறாரு, யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. 4:30லேருந்து 6 என்னை ஃப்ரீயாக விடு, யார் வந்தாலும் பார்வதியே வந்தாலும் உள்ளே விடாத அப்படின்னு எனக்கு கண்டிஷன்ரா அப்படின்னு சொல்கிறார். உடனே கருடன், ஏய் என்னடா we are in the same sailing in the same boat, இங்கே என்ன தெரியுமா நடக்கிறது? மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், 4:30 மணிக்கு கருடன்ட்டு சொல்லி, டேய் யார் வந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காத, 4:30லேருந்து 6 நான் ஃப்ரீ, எவன் வந்தாலும் கூப்பிடாத, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. இதை மாதிரி சொல்கிறாரா? என்னடா விஷயம்? சரி ஒன்று பண்ணுவோம். இது சாந்தான சுவாமிகள் சொன்ன கதை. கருடனும் நந்தியும் இடம் மாற்றிக்கிறாங்க. சரி, நான் 4:30 மணிக்கு நான் கைலாசுக்கு போயிடுறேன். யார்? கருடன். நந்தி என்ன சொல்கிறாரு, சரி நான் வைகுண்டத்துக்கு வந்துடுறேன்,
இவங்க 2 பேரும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒட்டு கேட்போம், தப்பு இல்லை. ஏன்னா எந்த விஷயம்தான் நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அது வரைக்கும் எல்லாரையும் தேவர்கள் வந்தால் சந்திக்கிற மகாவிஷ்ணு, நாரதர் வந்தால் சந்திக்கிற பரமேஸ்வரன், யார் வந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதேன்னு ஏன்டா சொல்கிறாரு, இது கண்டுபிடிப்போண்டா அப்படின்னு 2 பேர் போய் ஒட்டு கேட்குறாங்க. சுவாமிகள் நிறுத்தினாருங்க. எல்லாரும் சுவாமிகளை பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. நானும் அப்படி தான் பார்த்துருந்தேன். என்ன விஷயம், நானும் என்னமோ முடிச்சு போட்டு பார்க்குறேன், எனக்கும் ஒன்றும் தோணல. சரி இவர் வாயால் சொல்லட்டும். அவன் என்ன தெரியுமா பண்ணா, நந்தி போய் இப்படி காதை வச்சு கேட்டான், கருடன் போய் கைலாச கதவுல போய் காதை வச்சு கேட்டான். கைலாசத்தில் என்ன நடந்தது, கரெக்டாக 4:30 மணிக்கு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, எங்கேருந்து, சிவன்டேந்து. அதே டயத்தில் நேர ஷார்ட்டை கட் பண்ணி நேர வைகுண்டத்துக்கு போங்க, அங்கே நந்தி காது வச்சுட்டு இருக்கான். இவர் என்னடா பண்ணுறா பார்க்கலாம். அழகாக ஜம்முன்னு பாம்பில் படுத்து இந்த மகாவிஷ்ணு எழுந்து உட்காந்து யோக நிஷ்டையில் உட்காந்து ஓம் நம சிவாய. அங்கே 2 பேரும் முடிஞ்சு ஒரு டீ கடையில் மீட் பண்ணுறாங்க. பண்ணி ஏய் இங்கே வந்து ஓம் நம சிவாயா கேட்குறது, அங்கே ஓம் நமோ நாராயணா கேட்குறது, அப்போ என்னடா அர்த்தம்? அப்போ சுவாமிகள் சொன்னார், இதுக்கு என்ன அர்த்தம், ஹரி சிவனும் ஒன்று, நம்ம தான் சண்டை போட்டுக்கிறோம், அதனால் பிரதோஷம் 2 பேருக்கும் உண்டு. அதனால் என்ன சொன்னார், பிரதோஷம் போது நீ சிவனை வேண்டிக்கிறது தப்பு இல்லை, அதோடு சேர்த்து நாராயணனையும் சேர்த்து வேண்டிக்கோ. எப்படி வேண்டிக்கணும், ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவாய. எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ, ஓம் நமோ நாராயணாய. இது சொல்லுங்கன்னார் பிரதோஷம் போது. இது நான் உங்களுக்கு சொல்றது புது விஷயமா இருக்கலாம், ஆனால் இது சொன்னது மிகப்பெரிய மகான் சாந்தானந்த சுவாமிகள். அதனால் இவ்வளோ வருஷம் கழித்து இந்த மெசேஜ் இத்தனை பேருக்கு போகணும். ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இவர் கேட்டால் உலகம் கேட்ட மாதிரி. அதனால் சர்வஜ்ஞா சர்வவியாபி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சேவடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா சேவடி போற்றி, காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமக்கோடி தரிசனம் காண காண கோடி புண்ணியம், பாரிஜாத நறுமணமே பரவும் சீர்பாதமே, சதுர்வேத கீதமே அந்த சங்கரரை பாடுமே, மௌன நிலையாலே இந்த புவனம் முழுதாண்ட சிவனார் திருக்கோலம், சங்கரி புகழ்கோலம், கொடிமரக்கனி உள்ளம், கோபுர திருவுள்ளம், நம் திருக்காஞ்சி முனி உள்ளம், தீபத்தின் ஒளி வெள்ளம், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவே, உன் அருள் இருந்தால் உனக்கென்று உனக்காக என்னை ஆக்குவேன். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, காஞ்சி குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. மகாபெரியவர் சொன்ன ஒரு விஷயத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரதோஷத்தன்னைக்கு எப்படி வேண்டிக்கிறது, இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். நான் தாழ்மையோடு என்னுடைய பக்தர்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த நந்தியை போய் கட்டி பிடிச்சுண்டு அது காதலை சொல்லி, மகாபெரியவர் தெளிவாக சொன்னார், நீ கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறியோன்னோ, வீரமணி ராஜு, பாரத்வாஜ கோத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பம், இது பகவானுக்கு தெரியாதா? உன்னை பேக் பண்ணி மேலேருந்து அனுப்பும் போதே உனக்கு மட்டும் ராசி போடலாம, உன்னோட 27 தலைமுறைக்கு உனக்கு எவ்வளோ பேரன் பிறக்க போகிறான், அந்த பேரனுக்கு பேத்தி எவ்வளோ பிறக்க போகிறான்,
இந்த ஜாதகத்தை அவன் போட்டு அனுப்புகிறான். நீ போய் பகவான்கிட்ட அர்ச்சனை பண்ணாதேன்னு நான் சொல்லலை. ஆனால் அர்ச்சனை பண்ணுறது நம்ம ஆறுதலுக்காக நம்ம பேர் சொல்லி பகவானுக்கு இந்த சாக்கலையாவது உன் பேர் காதில் போய் விழட்டுமேன்னு சொன்னார். இதை இவன் தப்பாக புரிஞ்சுண்டு நந்தியை போய் கட்டி பிடிச்சிண்டு அது காதில் சொல்லி நீ நந்தியை போய் கட்டி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லைடார் மகா பெரியவா. ஒரே விஷயம் தெளிவாக சொன்னார் சார். பிரதோஷம் போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இன்னிலேருந்து பண்ணுங்க சார். நீங்கள் சத்தியமாக நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது சத்தியமாக நடக்கும். என்ன தெரியுமா சொன்னார்? நீ போய் ஒரு விளக்கு எடுத்துன்னு சிவன் கோயிலில் விளக்கு போட வேண்டாம் கஷ்டமாக இருந்ததுன்னா. அவர் ரொம்ப ப்ராக்டிக்கல். அவருக்கு தெரியும் நம்ம எண்ணெய்க்கு கூட கஷ்டப்படுவோம் அப்படின்னு. நீ எண்ணெய் எடுத்துன்னு ஒரு அகல் விளக்கு எடுத்துன்னு போய் சிவன் சன்னிதானம் முன்னாடி விளக்கு போடணும்னு அவசியம் இல்லை. சிவன் கோயிலில் எரியிற விளக்கில் நீ ஆற்றுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துன்னு போய் ஒரு சொட்டு ஊற்றினா போருண்டா அதை சிவன் எடுத்துப்பான்னார். அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு பண்ணலாம் ரொம்ப விசேஷம். மகா பெரியவா இன்னும் எளிமையாக சொன்னது என்ன தெரியுமா? மற்ற நாளைக்கு நீ ஓம் நம சிவாயான்னு சொன்னால் அது ஒரு வாட்டி தான் கவுண்ட்டு. பிரதோஷம் அன்னைக்கு சொன்னேன்னா பிரதோஷத்தில் பல பிரதோஷம் இருக்குது. மாத பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், பிரளய பிரதோஷம், மகா பிரதோஷம். இன்னைக்கு மகா பிரதோஷம். நீ பிரதோஷத்தன்னைக்கு ஒரு வாட்டி ஓம் நம சிவாயா சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி. மகா பிரதோஷத்தன்னைக்கு ஒரு வாட்டி ஓம் நம சிவாயா சொன்னால் 1000 வாட்டி சொன்ன மாதிரி. பாலிஸ் இன் யுவர் கோர்ட். எவ்வளோ வாட்டி சொல்லலாம் சொல்ல வேண்டான்றது உங்கள் இஷ்டம்னார் மகா பெரியவா. அதனால் அவ்வளோ விசேஷம். 11 பிரதோஷம் நீங்கள் இதை மாதிரி இது மகா பெரியவா சொன்னது அடியேன் கேட்டது. 11 பிரதோஷம் உங்களோட கோரிக்கையை இதே மாதிரி சிவன் விளக்கில் எண்ணெயை போட்டு அந்த சோம சூக்ஷ பிரதட்சணத்தை கரெக்டாக பண்ணலாம். எழுதி வச்சுக்கோங்க. யார் வீட்லேயாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், யார் வீட்லேயாவது குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், யாரோட தொழில் சார் மேலே போகிறது கீழே வருது அப்படி இருக்கலாம். 20,000 ரூபா இன்றைக்கி பீரோவில் வச்சேன் சார், நாளைக்கு பார்க்கும்போது 20 ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை, எங்கள் வீட்லேயும் சேர்த்து வீட்டுக்கு வீடு பிரச்சனை. அதனால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு 11 பிரதோஷத்துக்கு நீங்கள் என்ன வேணால் வேண்டுதல் வச்சுப்போங்க சார். 5வது 6வது பிரதோஷத்திற்குள் நீங்கள் நினைத்ததை சத்தியமாக சிவன் முடித்து கொடுப்பார் என்பது நிச்சயம். இது நான் சொன்ன வாக்கில்லை, இது மகா பெரியவர் சொன்னது. அதனால் இந்த தொடர் நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும். நிறைய இடத்துல சந்திப்போம். பிரதோஷத்திற்கு சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். ஆற்றுலேருந்து எண்ணெய் எடுத்துன்னு போங்க, அங்கே ஊற்றுங்கோ, எரியிற விளக்கில் ஊற்றுங்கோ. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு இது மாதிரி ஒரு சதஸில் உட்கார்றதே பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்திற்கு பெரியவருக்கு என்னுடைய கோடி 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 நமஸ்காரங்களை கூறி எங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார், எங்கள் ஒய்எஸ்சி கிருஷ்ணமூர்த்தி சார், இவரோடு சேர்ந்து நடத்துகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை கூறி பெரிய மனமில்லாமல் மீண்டும் அடுத்த பிரதோஷத்தில் சந்திப்போம் என்று சொல்லி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமி சார். ஓம் நம சிவாய. உங்கள் எல்லோருடைய சங்கல்பத்தோட பணிவான வந்த கலைமாமணி வீரமணி ராஜு அவர்களுக்கு எங்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, வயசில் பெரிய மாமா வந்திருக்கா, அவருடைய கிருஷ்ணர் சார்பில் பொன்னாடை போட்டுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றுக்கு தான் அவர் துபாயிலேருந்து ஒரு 2 மாதம் கச்சேரிக்கு அப்புறம் வந்தார். இன்றைக்கி பேசணுண்டு அவன் அருள் மகா பெரிவா அருளால் சிவனால் இன்றைக்கி வந்திருக்கா. கிருஷ்ணர் ஸ்வீட் சார்பிலும் ஒய்ஏஸ்வரி கோபாலபுரம் சார்பிலும் கிருஷ்ண சராஸ் இந்த அற்புதமான ஆலயத்தை வழங்கிய நரசிம்மர் கிருஷ்ணமூர்த்தி சார்பிலும் பொன்னாடை போட்டு மரியாதை கொடுக்கிறோம். இந்த ஒரு அற்புதமான வெளியில் மகா பெரியவருடைய சங்கல்பத்துடன் முரளி சார் என்ன சொன்னார்னா, இந்த மகிமையை பற்றி தெரிவிச்சப்புறம் ருத்ரம் சமக்கம் அவள் குழந்தைகள் பண்ணுவா. எல்லோரும் தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்கோ. ஹரே ஓம் கணாநாஹன்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதः ந ஷிண்வன் திபிஸ்ஸீதசாதனம்
ॐ श्रीमहागणपतये नमः। शञ्च मे मयश्च मे प्रियञ्च मे नुकामश्च मे कामश्च मे मयश्च मे भद्रञ्च मे श्रेयश्च मे वस्यश्च मे यशश्च मे भगश्च मे द्रविणन्द मे यन्ता च मे धर्ता च मे क्षेमश्च मे धृतिश्च मे विश्वञ्च मे महश्च मे संविच्च मे ज्ञात्रञ्च मे सूश्च मे प्रसूश्च मे क्षीरञ्च मे लयश्च मर्दञ्च मे मृदञ्च मे लक्ष्मञ्च मे नामयच्च मे जीवादुश्च मे दीर्घायुत्वञ्च मे नमिद्रञ्च मे भयञ्च मे सुगञ्च मे शयनञ्च मे सुधा च मे सुदिनञ्च मे ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यव उतोदयिषवे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। यातयिष शिवदमा शिवं बभूवते धनुः शिवाजरव्यायादवतयानो रुद्रमृडया यादे रुद्रशिवादनोर्घोरा पापगाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिचागशीः यामिषं गिरिशन्तहस्ते बिभर्षस्तवे शिवाङ्गिरित्रतां कुरु माहि गुंसीः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्चावदामसि यथा न सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अध्यवोचदधिवक्ता प्रथमो दैव्योऽभिषगे अहेगश्च सर्वाः जम्भयन् सर्वाश्च यातु धान्यः असोयस्ताम्रो अरुण उद बभ्रस्व मङ्गलः ये क्षेमागुं रुद्रा अभिदो दिक्षुश्रुता सहस्रशो वैशागुं हेडयीमहे असह्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उतैनं गोपा अदृशन्नदृशन्नुदहार्यः उदैनं विश्वा भूतानि सदृष्टो मृडयादिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मीदुषे अथो ये अस्य सत्त्वानो हन्तेभ्यकरन्नमः प्रमुञ्च धन्वनस्त्वमुभयोराग्नियोज्याम् याश्च देहस्तैषवः परादा भगवो वप अवदत्य धनुस्त्वगुं सहस्राक्ष शुद्धे निशीर्य शल्यानां मुखा शिवो नः सुमना भव वेद्यन्धनः कपर्दिनो विशल्यो भानवागुं हुत अनेशन्नस्येषव आभुरस्य निषङ्गथिः या देहे दुर्मीदुष्टमहस्ते बभूवते धनुः तयास्मान् विश्वदस्त्वमयक्ष्मया भुजा नमस्ते अस्त्वायुधायानाददाय धिष्णवे उभाभ्यामुदते नमो बाहुभ्यः तव धन्वने परिते धन्वनो हेतिरस्मान् विश्वतः अथो य इषुधिस्तवारे अस्मिन् निधेहितम् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवाय श्रीमन्महादेवाय नमः। नमो हिरण्यबाहवे सेनान्ये दिशाञ्च पदये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पदये
तस्मिन् जराय विषीमते पथीनां पतये नमो नमो बभ्रुषाय विव्याधिने नाना पतये नमो नमो हरिकेशायोपवीतिने पुष्टानां नमो नमः जगतां पतये नमो नमो रुद्राय दताविने क्षेत्राणां पतये नमः सूताय हन्त्याय वनानां पतये नमो नमो रोहिताय स्थपतये वृक्षाणां पतये नमो नमो मन्त्रिणे वाणिजाय कक्षाणां पतये नमो नमो भुवन्तये वारिवस्कृता पतये नमो नम उच्छैर्घोषाय क्रन्दयते पत्नीनां पतये नमः कृत्स्नवीताय धावते पतये नमः नमः सहमानाय व्याधिनीनां पतये नमो नमः ककुभाय सेनानां पतये नमो नमो निषङ्गिन इषुधिमते तस्कराणां पतये नमो नमो परिवञ्चते सायूणां पतये नमो नमो निचरवे परिचरायारण्यानां पतये नमो नमः सृगावुद्भ्यो जिघागं सद्भ्यो मुष्णतां पतये नमो नमो सिमद्भ्यो नक्तञ्चरभ्यः प्रगन्धानां पतये नमो नम उष्णीषिणे गिरिचराय कुलञ्जानां पतये नमो नम इषुमद्भ्यो धन्वाविभ्यश्च वो नमो नम आदन्वानेभ्यः प्रतिदधानेभ्यश्च वो नमो नम आयच्छद्भ्यो नमो नमो सद्भ्यो विद्याभ्यश्च वो नमो नम आसीनेभ्यः शयानेभ्यश्च वो नमो नमः स्वपद्भ्यो जाग्रद्भ्यश्च वो तिष्ठद्भ्यो धावभ्यश्च वो नमो नमः सभाभ्यः सभापतिभ्यश्च वो नमो नमो अश्वेभ्यो श्वपतिभ्यश्च वो नम आव्याधिनीभ्यो विविध्यन्तेभ्यश्च वो नमो नमः भ्यस्तृगंहतेभ्यश्च वो नमो नमो गृत्सेभ्यो गृत्सपतिभ्यो नमो नमो व्रातेभ्यो व्रातपतिभ्यश्च वो नमो नमो गणेभ्यो गणपतिभ्यश्च वो नमो नमो तेभ्यो विश्वरूपेभ्यश्च वो नमो नमो महद्भ्यः क्षल्लकेभ्यश्च वो नमो नमो रथेभ्यो रथेभ्यश्च वो नमो नमो रथेभ्यो सपदेभ्यश्च वो नमो नमो सेनानिभ्यश्च वो नमो नमः क्षत्रिभ्यः पितृभ्यश्च वो नमो नमस्तक्षभ्यो रथकारेभ्यश्च वो नमो नमः कुलालेभ्यः कर्मारेभ्यश्च वो नमो नमः पुञ्जिष्टेभ्यो निषादेभ्यश्च वो नमो नमः दन्वकृद्भ्यश्च वो नमो नमो मृगयेभ्यश्वनेभ्यश्च वो नमो नमः श्वाभ्यश्वपदेभ्यश्च वो नमः नमो भवाय च रुद्राय च नमः शर्वाय च पशुपतये च नमो नीलग्रीवाय च शितिकण्ठाय च नमः कपर्दिने व्यक्तकेशाय च नमः शतधन्वने च नमो गिरिशाय च शिपिविष्टाय च नमो मेढुष्टमाय नमो ह्रस्वाय च वामनाय च नमो बृहते च नमो वृद्धाय च संवृध्वने च नमो अग्र्याय च प्रथमाय च नमः श्रीघ्रियाय च शीभ्याय च नमः चावस्वन्याय च नमः स्रोतस्याय च द्वीप्याय च नमो ज्येष्ठाय च कनिष्ठाय च नमः पूर्वजाय च परजाय च नमो मध्यमाय च बुद्ध्याय च नमः सोभ्याय च प्रतिसर्याय च नमो याम्याय च क्षेम्याय च नमः ऊर्वर्याय च श्लोक्याय च वसान्याय च नमो वन्याय च कक्ष्याय च प्रदेश्रवाय च नमः आशुषेनाय चाशुरथाय च नमः शूराय चावभिन्दते च नमो वरुचिने च नमो बिल्मिने च कवचिने च नमः शुदाय च
नमो दुन्दुभ्याय च हरण्याय च नमोऽधिष्णवे च प्रमृषाय च नमो दूताय च प्रहिताय च नमो निषङ्गिने च नमस्तीक्ष्णे च वेचायुधिने च नमः स्वायुधाय च सुधन्वने च नमः श्रुत्याय च पथ्याय च नमः काट्याय च नीप्याय च नमः सूद्याय च नमो नाद्याय च वैशन्दाय च नमः कूप्याय च नमो वर्षाय च वर्षाय च नमो मेघ्याय च नम ईध्रियाय च दप्याय च नमो वात्याय च रेश्म्याय च नमो वास्तव्याय च वास्तुपाय च नमः सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च अरुणाय च नमः शङ्काय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रेवधाय च नमो हन्त्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च नमः तीर्थ्याय च कूल्याय च नमः पार्याय च वार्याय च नमः प्रतरणाय च तरणाय च नमः आधार्याय च लाद्याय च नमः षष्ट्याय च फेन्याय च प्रवाक्ष्याय च नमैरिण्याय च प्रपत्स्याय च नमः किगुंशिलाय च क्षयनाय च नमः कपर्दिने च नमो गोष्ट्याय च गृह्याय च नमः कल्प्याय च ग्रेह्याय च नमः गत्वरेष्ठाय च नमो हृदयाय च निवेश्याय च नमः पागुंसव्याय च रजस्य नमः शुष्क्याय च हरित्याय च नमो लोप्याय चोलप्याय च नमः ऊर्व्याय च शूर्ण्याय च नमः पर्ण्याय च वर्णशत्याय बघुरमाणाय च विघ्नते च नमः आक्षिदते च प्रक्षिदते च नमो वक्किरिकेभ्यो देवानागुं हृदयेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमो विच्छिन्वत्केभ्यो नमः आनिर्हतेभ्यो नमः आमीवत्केभ्यः द्रापे अन्धतस्पदे दरिद्रनीललोहिता येषां पुरुषाणामेषां पशूनां माभेर्मा रोमो येषा किञ्चना ममते या ते रुद्रशिवा तनोः शिवा विश्वाः भेषजी शिवा रुद्रस्य भेषजी तया नो मृडजीवसे रुद्राय तवसे कपर्दिने क्षयद्वीराय प्रभरामहे मतिम् यथा न शमसद्विपदे चतुष्पदे विश्वपुष्टङ्ग्रामे अस्मिन्ननादुराम् मृडानो रुद्रोदनो मयस्कृति क्षयद्वीराय नमस विधेमते जयोश्च मनुराय चे पिता ततस्या मदवरुद्रप्रणीतौ मानो महान्तमुदमानो अर्भगं मान उक्षन्तमुदमक्षितम् मानो वधीः पितरं मोदमातरं प्रियामास्तनुवो रुद्ररीरिषः मानस्तोकेतनये मान आयुषि मानो अश्वेशरीरिषः वीरान् मानो रुद्रभामितो वधीर्हविष्मन्तो नमसा विधेमते आराध्ये गोघ्न उत पुरुषघ्ने क्षयद्वीराय सोम्नमस्मेते अस्तु रक्षाजनो अधिछदेव ब्रोह्यथा च शर्म यच्छद्विबर्हाः स्तुहि श्रुतं गर्तसतैयुवानं मृगन्न भीममुपहत्नमुग्रम् मृडादरिद्रे रुद्रस्तवानो अन्यन्ते अस्मन्निव बन्धुसेनाः हरिणो रुद्रस्य हेदर्वणाद्वपरे द्वेजस्य दुर्मतिरगायोः अवस्थिरा मघवध्यस्तनश्वमीड्वस्तो गायतनयाय मृडया मेढस्तमशिवतमशिवो नः सुमना भव परमे वृक्षायुधान्निधाय कृत्यं वसान् सरपिनागं बिभ्रदागहि
विकीर्त विलोहित नमस्ते अस्तु भगवः यास्ते सहस्रगुं हेदयोन्यमस्मन्निव बन्धुता सहस्राणि सहस्रता बाहुवस्तव तव हेदयः तासामीशानो भगवः पराचीनो मुखाग्रधि सहस्राणि सहस्रशो ये रुद्र अधिभूम्या तेषागुं सहस्रयोजनेव धन्व नितन्मसि अस्मिन्महत्यर्नवेऽन्तरिक्षे भव अधि नीलग्रीवाश्रुतिगण्ठाः शर्व अधः क्षमाचराः नीलग्रीवाश्रुतिगण्ठादिवगुं रुद्रा ये वृक्षजुषस्पिञ्चरा नीलग्रीवा विलोहिताः ये भूतानामधिपतयो विशिखासक्तपर्दिनः ये अन्येषु विविध्यन्ति पात्रेषु पिबतो जनाने ये पथापथिरक्षयैलभृदा विधः ये तीर्थानि प्रचरन्ति शृगावन्तो निषङ्गिनः य एतावन्तश्च भूयागुंसश्च दिशो रुद्रावितस्थिरे तेषागुं सहस्रयोजनेव तन्मसि नमो रुद्रेभ्यो ये पृथिव्यायेन्दरिक्षे दिवि येषामन्न वादो वर्षमिषवस्ते भ्यो दश प्राचीर्दश दक्षिणा दशोदीचीर्दशोर्ध्वास्तेभ्यो नमस्ते नो मृडयन्तु देयन् विष्णो यश्च नो वेष्टितं भोजं भेददामि त्र्यम्बके यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो मुक्षीयमामृतात् यो रुद्रो अग्नौ यो अप्सुयोषधीषु यो रुद्रो विश्वा भुवना विवेश तस्मै रुद्राय नमोऽस्तु तमुष्टिः सुधस्तु धन्वायो विश्वभेडस्य यक्ष्वाहा महेशोः मनसाय रुद्रन्नमो भरद्देवदुबन्धुवस्य अयं मे अस्तु भगवान् अयं मे भगवत्तमः अयं मे विश्वभेदजो युगं शिवाभिमर्शनः एते सहस्रमयुतं भाषा मृत्यो मर्त्याय हन्तमे तान् यज्ञस्य मायया सर्व न वयजामहे मृत्यवे स्वाहा मृत्यवे स्वाहा ॐ नमो भगवते रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि प्राणानागञ्छरुद्रो मा विशान्तगः तेनान्येनाप्यायस्व नमो रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि ॐ शान्ति 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 अग्ना विष्णु सजोषसे मा वर्धन्तु वाङ्गिरः जुम्नेर्वाजेभिरागतम् वाजश्च मे प्रसवश्च मे प्रयदश्च मे प्रसिद्धश्च मे धीतिश्च मे कृतश्च मे स्वरश्च मे श्लोकश्च मे श्रावश्च मे श्रुतिश्च मे ज्योतिश्च मे शुभश्च मे प्राणश्च मे बाणश्च मे व्यानश्च मे चित्तं च माधीतं च मे वाक् च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रं च मे दक्षश्च मे ओजश्च मे सहश्च म आयुश्च मे जरा च म आत्मा च मे तनुश्च मे वर्म च मे अङ्गानि च मे स्थानि च मे परोगुंसि च मे शरीराणि च मे ज्येष्ठ्यं च म आधिपत्यं च मे मन्यश्च मे भामश्च मे मश्च मे भश्च मे जेमा च मे महिमा च मे वरिमा च मे प्रथिमा च मे वर्ष्मा च मे द्राघुया च मे वृद्धं च मे
सत्यं च मे श्रद्धा च मे जगच्च मे धनं च मे वसश्च मे त्वशिश्च मे क्रीडा च मे मोदश्च मे जातं च मे जनिष्यमानं च मे सुतं च मे सुकृतं च मे वित्तं च मे भूतं च मे भविष्यच्च मे सुखं च मे क्लिप्तं च मे क्लिप्तश्च मे शञ्च मे मयश्च मे प्रियञ्च मे नुगामश्च मे गामश्च मे सौमनसश्च मे श्रेयश्च मे वश्यश्च मे यशश्च मे भगश्च मे द्रविणञ्च मे भर्ता च मे क्षेमश्च मे धृतिश्च मे विश्वञ्च मे संविच्च मे ज्ञात्रञ्च मे सूश्च मे प्रसूश्च मे यक्ष्मञ्च मे नामयश्च मे जीवादुश्च मे दीर्घायुत्वञ्च मे नमित्रञ्च मे भयञ्च मे सुगञ्च मे शूषाद मे सुदिनञ्च मे ऊर्च मे सूनृता च मे पयश्च मे रसश्च मे शक्तिश्च मे सपीतिश्च मे कृषिश्च मे विष्टिश्च मे चैत्रञ्च मे औद्भिद्यञ्च मे रयश्च मे पुष्टिश्च मे विभुज मे प्रभुज मे बहुज मे भूयश्च मे ऊयवाश्च मे नञ्च मे क्षुश्च मे व्रीहयश्च मे यवाश्च मे मायाश्च मे दिलाश्च मे मुद्गाश्च मे खल्वाश्च मे गोधूमाश्च मे मसुराश्च मे प्रियङ्गवश्च मे नवश्च मे श्यामागाश्च मे नीवाराश्च मे अस्माज मे मृत्तिकाज मे गिरयश्च मे पर्वताश्च मे शिखदाश्च मे वनस्पतयश्च मे हिरण्यञ्च मे यश्च मे श्रीरञ्च मे त्रिपुश्च मे श्यामञ्च मे लोहञ्च मे निश्च पापश्च मे विरुधश्च मौषधयश्च मे अक्षञ्च मे ग्राम्याश्च मे पशवारण्याश्च यज्ञेन कल्पन्ताम् वित्तिश्च मे भूतञ्च मे भूतिश्च मे वसुश्च मे वसुतिश्च मे अर्थश्च मयेमश्च मयिदिश्च मे गदिश्च मे अग्निश्च मयिन्द्रश्च मे सोमश्च मयिन्द्रश्च मे सविता च मयिन्द्रश्च मे सरस्वती च मयिन्द्रश्च मे भूषा च मयिन्द्रश्च मे बृहस्पतिश्च मयिन्द्रश्च मे मित्रश्च मयिन्द्रश्च मे वरुणश्च मयिन्द्रश्च मे अष्टा च मयिन्द्रश्च मे धाता च मयिन्द्रश्च मे विष्णुश्च मयिन्द्रश्च मे विष्णो च मयिन्द्रश्च मे मरुतश्च मयिन्द्रश्च मे विश्वे च मे देवा इन्द्रश्च मे मयिन्द्रश्च मे दरिक्षञ्च मयिन्द्रश्च मे द्यौश्च मयिन्द्रश्च मे दिशश्च मयिन्द्रश्च मे ऊर्ध्वा च मयिन्द्रश्च मे प्रजापतिश्च मयिन्द्रश्च मे अगुंशश्च मे रश्मिश्च मेधाभ्यश्च मेधिपतिश्च मौभागुंशश्च मेन्दर्यश्च मैन्द्रवायश्च मे मैत्र वरुणश्च म आश्विनश्च मे प्रतिप्रस्थानश्च मे आग्रयणश्च मे वैश्वदेवश्च मे नरश्च मरुदुग्रहाश्च मे दिग्राज्ञाः च मैन्द्राग्निश्च मे मरुद्वितीयाश्च मे माहेन्द्रश्च महादित्यश्च मे मित्रश्च मे धार औष्णश्च मे पात्नीवतश्च मे हारयोधनश्च मे युध्मश्च मे बर्हिश्च मे वेदश्च मे दुष्णियाश्च मे सुदश्च मे सरवश्च मे द्रोणकलशश्च मे वायु आघमनीयश्च महाग्निघ्रञ्च मे हविर्धानञ्च मे पुराणाशाश्च मे पचदाश्च मे बभृतश्च मे स्वगारश्च मे अग्निश्च मे घर्मश्च मे अर्कश्च मे सूर्यश्च मे प्राणश्च मे श्वमेधश्च मे पृथिवी च मे दिदिश्च मे दिदिश्च मे द्यौश्च मे
दिशश्च मे यज्ञेन कल्पन्तां विच्च मे सामज मे सोमश्च मे दिशश्च मे दीक्षाच मे व्रतञ्च मे होरात्रयोः वृष्ट्या बृहद्रथन्तरे च मे यज्ञेन कल्पेताम् गर्भाश्च मे वत्साश्च मे त्रविश्च मे त्यवीच मे दित्यवाच्च मे दित्यो हि च मे पञ्जाविश्च मे पञ्जाविश्च मे त्रवस्थश्च मे त्रवस्थाश्च मे दुर्यवाच्च मे दुर्यो हि च मे पष्ठवश्च मे पष्ठो हि च मौक्षा च मे धेनुश्च आयुर्यज्ञेन कल्पतां प्राणो यज्ञेन कल्पतामपानो यज्ञेन कल्पता ज्ञानो यज्ञेन कल्पता चक्षुर्यज्ञेन कल्पता विश्वत्रयज्ञेन कल्पतां मनो यज्ञेन कल्पता वाग्यज्ञेन कल्पतामात्मा यज्ञेन कल्पता यज्ञो यज्ञेन कल्पता एकाच मे धृस्रश्च मे पञ्चच मे सप्तच मे नवच मे एकादश च मे त्रयोदश च मे पञ्चदश च मे नवदश च मे एकविंशतिश्च मे त्रयोविंशतिश्च मे पञ्चविंशतिश्च मे सप्तविंशतिश्च मे नवविंशतिश्च मे एकत्रिंशश्च मे त्रयस्त्रिंशश्च मे द्वादश च मे षोडश च मे विंशतिश्च मे चतुर्विंशतिश्च मे अष्टाविंशतिश्च मे द्वात्रिंशश्च मे चत्वारिंशश्च मे चतुश्चत्वारिंशश्च मे अष्टाचत्वारिंशश्च मे वाजश्च प्रसवश्च कृतश्च शुभश्च मूर्धा च व्यष्णियश्च ध्यायनश्चान्त्यश्च भौवनश्च भुवनश्चाधिपतिश्च देवहोर्मनुर्यज्ञनिर्बृहस्पतिरुक्ष अदानि सगुंसि षद्विश्वे देवा सोक्तवाद पृथिवीमा धर्मामाहिगुंषे मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुवतीं देवेभ्यो वाचमुद्यासुगुं शुश्रूषे या मनुष्येभ्यस्तम्मा देवा अवन्तु शोभायै पितरो न मदन्तु। जातं प्रपद्यामि सद्यो वै नमो नमः। भवे भवेनादि भवे भव स्वमा भवोद्भवाय नमः। वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरण नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रमथनाय सर्वभूतदमनाय नमो मनो नमः। अघोरेभ्यो दघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः। तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूत ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो। नमो हिरण्यबाहवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपतये अम्बिकापतये उमापतये पशुपतये नमो नमः। ऋतगुं सत्यं परब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः। धर्मान् प्रमदितव्य कुशलान्
சந்தோஷத்துடன் இந்த அற்புதமான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் 2 பெரிய மனிதர்கள் முன்னர் மகாதேவன் முரளி அவர்கள், பிரகஸ்கரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னைக்கு வந்து நாள்தோறும் நடத்தி செய்வோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் 108 திவ்ய தினங்களில் பிரதோஷ வேதர். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி பெரியவோட பெற்றுருவோம். டெய்லி ஆச்சார அனுஷ்டானம் அவருக்கு எடுத்துக்கிறோம். நிறைய பேர் சொன்னால் அவரே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அங்கேயும் தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன். அவருடைய ஒரு சிறு வார்த்தை பேசுமாறு அனுமதி கேட்கிறது. எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்துள்ளோம். ஏற்பாடு பண்ண லட்சுமி அவர்கள், அதே மாதிரி ராமகிருஷ்ண ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளுக்கும் சரி, இங்கிலீஷில் மெட்ரிகுலேஷன் குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். இதே கான்செப்டில் ஒரு குழந்தைகளும் ஒரு அந்த குழந்தைங்க வரணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசை. குழந்தைங்க எல்லோருக்கும் அப்புறம் எல்லாருமே சாதித்து ஆரம்பத்திலே சொல்ல பெரிய ஆலயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.